நண்பர்களே, இன்னைக்கு தமிழ் சினிமாவுல ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். விஜய் நடிப்பில் உருவாகி வரும் அவரோட கடைசி படம்னு சொல்லப்படும் ஜனநாயகன். இந்த படம் பொங்கல் ரிலீஸ்னு அறிவிக்கப்பட்டிருந்தாலும், டிசம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து சென்சார் பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. இந்த விவகாரம் சென்னை உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தாலும், இன்னும் வரைக்கும் படத்துக்கு தீர்வு கிடைக்கல. அதனால ஜனநாயகன் ரிலீஸ் எப்போன்னு தெரியாத நிலைதான் இப்போவும் இருக்கு. இந்த நிலையில பாலிவுட் மற்றும் போஜ்புரி நடிகரும் ஆளுங்கட்சியான பாஜகவை சேர்ந்த எம்பியுமான நடிகர் ரவி கிஷன் இந்த சென்சார் பிரச்சனை பற்றி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. ஹிந்தி மற்றும் போஜ்புரி மொழியில் பிஸியாக நடித்து வரும் நடிகர் ரவி கிஷன் தமிழில் டி ராஜேந்தர் இயக்கிய மோனிஷா, என் மோனலிசா, விஜய் சேதுபதி நடித்த சங்கத்தமிழன் இந்த மாதிரி படங்களிலும் அவர் நடித்திருக்கார். கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் தொகுதியில் போட்டியிட்டு பாஜக எம்பி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இவர்தான். சமீபத்திய பேட்டி ஒன்றில் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் மறுக்கப்பட்ட விஷயம் பற்றி கேட்டபோது, படக்குழுவினர் என்னை அணுகினால் நான் நேரடியாக சென்சார் போர்டிடம் ஏன் இந்த படத்துக்கு சான்றிதழ் தரலன்னு கேள்வி கேட்பேன். தேவைப்பட்டால் பார்லிமெண்ட்லேயே சென்சார் போர்டு இன்னும் வேகமா தெளிவா வேலை செய்யணும்னு விவாதம் எழுப்பவும் தயார் அப்படின்னு ரவி கிஷன் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சில பேரு, ஒரு எம்பி இப்படி குரல் கொடுக்க தயாரா இருக்கிறது நல்ல விஷயம் நு வரவேற்கிறாங்க. அதே நேரத்துல ஜனநாயகன் படக்குழு கேட்டாதான் பேசுவேன்னு சொல்லாம தன்னிச்சையாகவே இந்த விஷயத்தை எழுப்பலாமே அப்படின்னு சில நெட்டிசன்கள் கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ உங்க கருத்து என்ன இந்த விஷயத்துல? ரவி கிஷன் எடுத்த ஸ்டான்ஸ் சரியா இல்ல தானாகவே அவர் குரல் கொடுத்திருக்கணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நம்ம.